இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தவிக தலைவர் விஜயின் அறிக்கை. அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது, அதீத அனுபவசாலிகளுக்கானது, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போதிருந்து தொடங்கியதென நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் இந்த சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. 85% ஓட்டுப்பதிவு இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. ஓட்டுச்சாவடிகளில் குடும்பமாக வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் இருக்கவே வாய்ப்பில்லை. வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஓட்டு போட வந்த ஜனநாயகர்களை இரு கரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி அறிதலை காணிக்கையாக்குகிறேன். குடும்பத்தினரை வழிநடத்திய குட்டி நண்பா நண்பீஸ்க்கு ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியோருக்கு செயல் மூலம் பதிலடி தந்த கட்சி தோழர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளும் நன்றியும். கழக தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி என்று விஜய் தெரிவித்துள்ளார்.